அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு பொதுவாக ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் சனி பகவான் யோகக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய இடங்கள் 3, 9, 11 அப்படின்னா கூட 6ஆம் இடத்துலையும் கெட்டவன் கெட்டியதில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துலையும் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அந்த விதமான ஒரு சில தன்மைகளையும் சனி பகவான் வழங்குறார். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு சோதனைகள் அதை எப்படி சமாளிக்கிறீங்க, உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும், குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவை. சரி, இப்போ சனி பெயர்ச்சி 2.5 வருஷம் உங்களுக்கு 6வது வீட்டிலேருந்து பலன் தர போகிறார். எந்த மாதிரி பலன் தரப்போகிறார் அப்படின்றத முதல்ல வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வேலை அப்படின்றது உங்களுக்கு ஆக்சுவலாக தொழில்காரகன் அப்படின்றது சந்திரன். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதின்றது சந்திரன். அதனால் பொதுவாகவே துளாராசிக்காரங்களுக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நல்லா இருக்காமல் இருக்கும், திரும்ப அப்புறம் டவுன் ஆகும், திரும்ப நல்லா இருக்காமல் திரும்ப டவுன் ஆகும். இது உங்களுக்கு இயல்பாக வேலை தொழில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வேலையிலேயோ தொழிலையோ மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான காலகட்டமாக இருக்குது. வேலை அதிகரிக்கும். நீங்கள் தொழில் பண்ணுறவங்க தான் 2-3 தொழில் பண்ணுவீங்க, ஏற்கனவே கமிட் ஆகிருப்பீங்க. அதெல்லாம் அதிகரிக்கும். அடிக்கடி பொறுப்புகளை சமாளிக்கிறதுக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்னா அது சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். எல்லாரும் திறமை இருக்கணும். எல்லாத்தையும் ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு திறமையை வளர்த்துக்கணும், எக்யூப் பண்ணிக்கணும் நம்மளை. அது மாதிரி சிறிய அதாவது சின்ன சின்ன என்டர்பிரைனர் சொல்லுவாங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, அது மாதிரி வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, வணிகர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றம். ஆனால் நீங்கள் சிரமப்பட்டு கொஞ்சம் முன்னேற்றத்துக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டியிருக்கும் அப்படி சொல்லலாம். கரெக்ட். இப்போ தொழிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புதிய முதலீடுகளை கொஞ்சம் யோசித்து நீங்கள் பண்ணுறது நல்லது. அவர் முன்னேற்றமும் கிடைக்கும். முன்னேற்றம் கடுமையான முயற்சிக்கு அப்புறம் நீங்கள் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் புதுமையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். உங்களுக்கு புதிய ஐடியாஸ், புதிய விஷயங்கள்லாம் அதில் போட்டிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதைத்தான் நம்ம திறமை, க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த க்ரியேட்டிவிட்டி உங்கள்கிட்டேருந்து வரணும். அப்போ அதுக்கு அமைதியாக திங்க் பண்ணி, யோசனை பண்ணி, பிளான் பண்ணி பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சிகளுக்கு ரொம்ப உழைப்பை குறிக்கக்கூடிய இடமும் 6 தான். அந்த 6ல் அந்த உழைப்பை குறிக்கக்கூடிய 6வது வீட்டில் உழைப்புக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால உழைப்பு நீங்கள் அதிகமாக எஃபோர்ட்ஸ் போடணும். எஃபோர்ட்ஸ் போட்டிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் செலவு அதிகரிக்கும், கடன் அதிகரிக்கும், கடன் வாங்க வேண்டிய வரும், கடன் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே கணக்கு பண்ணி கரெக்டாக செலவு பண்ணிங்கன்னா நல்லது. திடீர்னு பணம் வரவு இல்லாமல் செலவு மட்டும் கூடலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முக்கியமான செலவுகளை, தேவையான செலவுகளை செஞ்சிங்கனாலே போதும். நீங்கள் திட்டங்களை நல்லா பிளான் பண்ணி உங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. அந்த பிளான் படியே நீங்கள் செயல்படுத்துங்க. அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். குட் பிளானர், குட் எக்ஸிக்யூஷனர், இவங்க தான் ஜெயிக்க முடியும். குட் பிளானர், பேட் எக்ஸிக்யூஷனர் ஜெயிக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் பிளானர் ஆனால் பேட் எக்ஸிக்யூஷனர். அதனால் நல்லா பிளான் பண்ணுங்கள். அந்த பிளான் அப்படியே அந்த டைம், அந்த இடம், அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக அந்த டயப்படி செயல்படுத்துங்க. இது 2மே ரொம்ப முக்கியமானது. அது பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான். குடும்பத்தை பொறுத்தவரை திருமணத்தில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம், சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணுறதுக்கான சான்சஸ் எடுத்துக்கணும். குழந்தைங்களால் ஒரு சில சிரமங்கள் ஏற்படலாம். அது மாதிரி உறவு முறைக்குள்ளே நேர்மையான உறவு முறைகள் அது நேர்மையாக இருக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அது மாதிரி ஆரோக்கியம் இருக்கு இல்லையா, உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஆனால் 6ன்றது கடன், ரோகம்
இதை பற்றி சொல்லக்கூடிய, அதனால் கடன் ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். ரோகம்ன்றது வந்து உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும். அது மாதிரி ஈஸியாக வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும், அப்புறம் சளி தொந்தரவு ஏற்படும், உடம்பு வலிக்கும், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் உடனே காமிச்சு நீங்கள் சரி பண்ணிக்கிங்க. அது மாதிரி வந்து தண்ணி சுடு தண்ணியாக குடிங்க, சாப்பிட்றது வந்து பார்த்து சாப்பிடுங்க, உடற்பயிற்சி ஏதாச்சும் செய்யுங்க. ஏன்னா உடற்பயிற்சின்றது உழைப்பு, அதுக்கு வந்து சனி பகவான் காரணங்கிறது தான். அதனால் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்கும், நீட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா 2 விஷயம், நமக்கு மனசும் சரியாக இருக்கணும், உடம்பும் சரியாக இருக்கணும். இது 2ம் சேர்ந்து தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், அதை வேலை செய்ய முடியும். வேலை செஞ்சால் தான் ஜெயிக்கலாம். அதனால் இது மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து பொதுவாக வந்து நீ சனிக்கிழமை வந்து சனி பகவானை வணங்குறது, 9 விளக்கேற்றி நவகிரகங்களுக்கு வச்சு 9 முறை சுற்றி வந்து 21 முறை வந்து ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. தியானம் பண்ணிக்கிறது மன அழுத்தங்களை நம்ம குறைக்கும். இதெல்லாம் செஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து என்னென்னா சோதனைகள், சவால்கள், நேர்மையான உறவுகள் இல்லாததுனால சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படும். இப்போ 6ஆம் இடம்ன்றதுனால உடல்நிலை கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் நீங்கள் உழைச்சிங்கன்னா நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு. கண்டிப்பாக உழைப்புக்கு அதிபதி சனி பகவான், அதை மனசில் வச்சுக்கோங்க. முடிவுகள் வந்து நேர்மையாடுங்க, நேர்மைக்கும் அதிபதி அவர் தான். நேர்மையாக இருந்தால் சனி பகவானோட ஆதரவு நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். உடம்புல ஆரோக்கியத்தில் கவனம் செஞ்சுங்க. அதுக்கு வந்து எக்ஸசைஸ் அதெல்லாம் இது வரைக்கும் பண்ணாதனால இனிமேல் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான். இது மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் அதில் தெரிவிங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.